மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக பலருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்புகளை நாங்களுமே பார்ப்பது வழக்கம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஊடாக நாங்கள் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியும், அவர்கள் எவ்வாறு வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்தார்கள், அது மாத்திரமில்லாமல் இறைவன் மீது கொண்ட பக்தி காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவான இன்ப நிலைகளை பெற்றார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்களுமே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வரிசையிலுமே கடந்த வாரத்தில் நாங்கள் அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அருளம்பல சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர் நாங்கள் பார்க்கின்ற போது வண்ணார் பண்ணையில் பிறந்த ஒரு நபராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் குழந்தைவேர் சுவாமிகள், அவர் மாத்திரமல்லாமல் பல்வேறு சுவாமிகள் சித்தர்களுடன் தொடர்பு கொண்ட ஒரு நபராக இருக்கின்றார். குறிப்பாக இவருடைய ஆரம்ப கால பயணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது மனிதனை மனிதன் வழிபடக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்துடன் இருந்த ஒரு நபர் என்று கூட நாங்கள் இவரை சொல்லிக் கொள்ள முடியும். பிற்காலங்களில் அவருடைய வாழ்க்கை பாதையில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தன, இறைவனுடைய அருளால் இவர் எவ்வாறான விடயங்களை அறிந்து கொண்டார் போன்ற பல்வேறு விடயங்களை தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலுமே அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடர்ச்சியை நிகழ்ச்சியிலே விரிவாக பார்க்கலாம். குழந்தைவேட் சுவாமிகளுடைய அணுக்கமான பக்தர்களுள் சபாபதி என்பவரும் ஒருவர். இவரும் வண்ணார் பண்ணையை சேர்ந்தவரே. இவர் திருவாசகம் பாடினால் கண்ணீர் மல்காதவர்கள் இலர் என்றே கூறலாம். இந்த சபாபதியார் தனது குருநாதரிடம் போவதும் வருவதும் அருளம்பலம் அவர்களுடைய வீட்டை தாண்டித்தான். அடிக்கடி அருளம்பலவாணர் சபாபதியாரை தனது வீட்டிற்கு அழைத்து மனிதனை மனிதன் வழங்கலாமா போன்ற பல்வேறு தீவிரவாதம் புரிந்து வந்தார். ஒரு நாள் குழந்தைவேர் சுவாமிகள் முன்னிலையில் சபாபதியார் பாடிக்கொண்டிருந்த போது நேரமே தெரியாது சுவாமிகள் அனுபவித்துக் கொண்டிருந்தார். நேரம் 11க்கு மேலாகிவிட்டது. சபாபதியார் வீட்டுக்கு செல்ல புறப்பட்டார். நீ இன்றைக்கு இந்த நேரத்தில் செல்ல வேண்டாம் என சுவாமிகள் தடுத்தார்கள். சுவாமிகள் தடுத்தும் சபாபதியார் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார். சபாபதியார் இன்று இரவு 11 ஆகியும் வீடு திரும்பவில்லையே என்று அருளம்பலவாணர் சபாபதியாரை வீட்டு படலையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த அகலமான நேரத்தில் சபாபதியாரை மடியை பிடித்து இழுத்து கொண்டு அருளம்பலவாணர் தனது வீட்டுக்குள்ளே புகுந்து வீட்டு கதவை பூட்டி கொண்டார். அருளம்பலவாணருடைய கையில் ஒரு கூரிய கத்தி. அருளம்பலவாணர் ஆவேசம் கொண்டவராய் கத்தியை உயர்த்தி, இன்று இரவு 12 மணிக்கு சரியாக உன்னை கண்டதுண்டமாக வெட்ட போகின்றேன். இதற்கிடையில் உனது சாமி காப்பாற்ற முடியும் என்றால் காப்பாற்றட்டும். சபாபதியார் நடுங்கினார். குருநாதனை உள்ளத்தில் இருத்தினார். அப்படியே தியானத்தில் அமர்ந்து தன்னிலை மறந்தார். மணி 11 அடித்து முடிவதற்கிடையில் வீட்டு முற்றத்தில் ஒரு ஆளரவம் கேட்டது. கூடவே அருளம்பலம் அருளம்பலம் என்ற வார்த்தைகளும் வெளிவந்தன. கத்தியுடன் ஓடிச் சென்று அருளம்பலவாணர் கதவை திறந்தார். குழந்தைவேர் சுவாமிகளுடைய சாந்தமான தோற்றத்தை கண்டார். கத்தி போன இடம் தெரியவில்லை. ஆவேசம் போன இடம் தெரியவில்லை. முற்றத்திலேயே சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை அடியற்ற மரம் போல் வீழ்ந்து நெடுஞ்சானாக கிடந்தார். அருளம்பலவாணர் முகத்தில் வழிந்தோடிய கண்ணீரால் சுவாமிகளுடைய திருப்பாதங்களை கழுவினார். சுவாமிகள் அருளம்பலவாணரை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்தார். அருளம்பலவாணர் தன்னை மன்னிக்குமாறு பலமுறை வேண்டினார். சுவாமிகளுடைய சாந்த சொரூபம் அருளம்பலவாணரை முற்றாக மாற்றிவிட்டது. இதன் பின்னர் குழந்தைவேர் சுவாமிகளும் அருளம்பலவாணரும் தாயும் சேயும் போலாகினர். சேயினால் தாயை கனமேனும் பிரிந்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அருளம்பலவாணருக்கு மட்டக்களப்புக்கு இடமாற்றம் கிடைத்தது. அப்பொழுது இவருடைய மேலதிகாரியாக சேர்பொன் அருணாச்சலம் அவர்கள் விளங்கினார்கள். இருவரும் நேர்மையும் கடமை உணர்வும் கடவுள் பக்தியும் அடியார் பக்தியும் உடையவர்கள். இவர் மட்டக்களப்பில் உத்தியோகம் பார்க்கும் போது குழந்தைவேல் சுவாமிகளுடைய சுகவீனம் பற்றி கேள்வியுற்றார். தனது மேலதிகாரியாகிய சேர்பொன் அருணாச்சலம் அவர்கள் லீவு மனு பண்ணினார்கள். லீவு மறுக்கப்பட்டு விட்டது. லீவு மறுக்கப்பட்ட போதிலும் தந்தி மூலம் அறிவித்துவிட்டு அருளம்பலவாணர் புறப்பட்டு விட்டார். இந்த நிகழ்ச்சியின் பின் இருவருடைய மனநிலையிலும் சிறிது வேற்றுமை ஏற்பட்டது. ஒரு நாள் அருணாச்சலம் அவர்கள் திடீரென அருளம்பலவாணருடைய கந்தோருக்குள் புகுந்து சோதனை புரிந்தார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்தது. அருளம்பலவாணர் திடீரென எழுந்து கந்தோர் சாவிகள் எல்லாம் அருணாச்சலம் அவர்கள் முன்னிலையில் வைத்துவிட்டு தான் உத்தியோகத்தில் நின்று விலகுவதாக கூறி புறப்பட்டு விட்டார்.
பாடி வீட்டில் தங்கியிருந்த அருணாச்சலம் அவர்கள் அன்று மாலை அருளம்பலவாணரை அழைத்து மறுபடியும் திறப்பு ஏற்குமாறு சொல்லி இருவரும் சமாதானமாகினர். இவ்வாறாக இருக்கையிலே அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு மிக வித்தியாசமாக இருந்தது. ஆரம்பத்தில் மனிதனை வழிபடக்கூடாது என்று எண்ணியவர் பின்னர் குழந்தைவேல் சுவாமிகளை கண்டதிலிருந்து இறைவனுடைய அந்த பக்தி உணர்வு, அது மாத்திரமல்லாமல் குருவினுடைய முக்கியத்துவம் போன்ற பலவற்றை உணர்ந்து கொண்டிருந்தார். குழந்தைவேல் சுவாமிகளை ஒரு தாய் சேய் ஆகிய உறவிலேயே இவர்கள் பழகியிருந்தார்கள். இவ்வாறு இருக்கையிலே இவருக்கு இடமாற்றம் கிடைத்தும் குழந்தைவேல் சுவாமிகளுக்கு உடல் நலம் குறைவு காரணமாக திரும்ப அனுப்புவதற்கு லீவு கொடுக்கப்படவில்லை என்பதற்காக தான் வேலையிலிருந்து விலகுவதாக கூட இவர் தன்னுடைய அந்த வேலையை விட்டு தன்னுடைய அந்த குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கையிலே அருளம்பல சுவாமிகளுடன் இணைந்த ஒருவராக சேர்பொன் அருணாச்சலம் அவர்களையும் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவரும் சைவத்துக்கும் தமிழுக்குமாக பாடுபட்ட ஒரு நபர் என்றே நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். இவருடைய பல உதவிகளினால், அருணாச்சலத்தினுடைய பல உதவிகளினால் எங்களுடைய அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பு பெற்றது என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். அவ்வாறாக இருக்கையிலே அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அக்காலத்தில் மட்டக்களப்பு மக்களுடைய கல்வி நிலை மிக மோசமாக இருந்தது. போதிய பாடசாலைகள் இல்லை. இருந்த 2-3 பாடசாலைகளும் கிறிஸ்தவ பாடசாலைகளாகவே இருந்தன. இதனால் கிறிஸ்தவ சமய பிரச்சாரமும் மதமாற்றமும் வெகு வேகமாக நிகழ்ந்தன. இதனை கண்ணுற்ற அருளம்பலவாணர் அக்காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்த மார்க்கண்டு முதலாளி அவர்களுடைய பண உதவி கேட்டு பல பாடசாலைகளை திறந்து கிறிஸ்தவ சமய மாற்றத்தை தடுத்தார். இதனால் கிறிஸ்து சமயத்தினர் சிலர் மேலிடத்திற்கு இல்லாது பொல்லாதெல்லாம் கூறி இவரை இடமாற்றம் பெற செய்தனர். இதனை கேள்வியுற்ற அருணாச்சலம் அவர்கள் தன்னை அறியாமல் தனக்கு கீழிருந்த ஒருவரை எப்படி இடமாற்றம் செய்ய முடியும் என்று தீவிரமாக வாதாடி இடமாற்றத்தை முறியடித்தார். அருளம்பலவாணர் உத்தியோகத்தில் இருக்கும் போதே குருவிடமிருந்து தீட்சையும் உபதேசமும் பெற்று அருளம்பல சுவாமிகள் ஆனார். இதன்பின் ஆத்மீக சாதனையில் தீவிரமாக ஈடுபடலானார். இதனால் உத்தியோகம் பார்க்கும் மனோநிலையை இழந்தார். தாமாகவே தமது 49வது வயதில் உத்தியோகத்தினின்று ஓய்வு பெற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணம் வந்தார். தீவிர சாதனையில் சித்தியும் அடைந்தார். தனது குருநாதருடைய சமாதி திருப்பணியிலேயே முழு நேரத்தையும் செலவிட்டார். இதற்கிடையே மட்டக்களப்புக்கு சென்று தாம் தொடக்கி வைத்த கல்வி பணி, ஆத்மீக பணியையும் கவனித்துக் கொண்டார். சமய பணிக்கும் கல்வி பணிக்கும் அச்சியந்திரம் ஒன்று அவசியம் என்பதை உணர்ந்தார். சுத்தாத்வ தைவத அச்சியந்திர சாலை என்ற பெயரால் ஒரு அச்சகத்தை நிறுவி பெரும் பணி ஆற்றினார். குழந்தைவேல் சுவாமிகளுடைய சமாதிக்கு பின் அருளம்பல சுவாமிகளை பலர் குருவாக அடைந்து ஆறுதல் பெற்றனர். இங்கனம் சீவன் முத்தராய் திகழ்ந்த அருளம்பல சுவாமிகள் 1925ஆம் ஆண்டு ஆணி மாசத்து அத்த நட்சத்திர நாளிலே சமாதி கூடும் பெரும்பேறு பெற்றார். அருளம்பல சுவாமிகள் பேரில் அவருடைய சீடர் ஒருவர் பாடிய பாடல் ஆரண மாமக மாய கலைகளும் அம்புயனும் நாரண வானவர் நாடறிஞானம் பவமொழிதர் காரணமேனிய எழு கண்ணுதலால் கடவுள் பூரண அருளம்பல வெந்தியை போற்றுவோமே. இவ்வாறாக அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்ட வரலாறாக இருந்தாலும் மக்களுக்கு பல படிப்பினைகள், மக்களுக்கான பல தெளிவுகளை வழங்கக்கூடிய ஒரு வரலாறாக அமைந்திருக்கின்றது சொல்லி நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மிக மிக வித்தியாசமான கோணத்தில் நகர்ந்து சென்றிருக்கின்றது. இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒருவராக அவர் திகழ்கின்றார். அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார். கல்வி நிலையாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றார். இவ்வாறாக இருக்கின்ற அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.